பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினால இந்த நாளில் நம்ம எல்லாரும் தொடர்ந்து நாம் தியானித்து வருகிற காரியங்கள் அபிஷேகத்தை குறித்து, அதாவது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் 28:14 வசனம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இதை குறித்து யார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீருவின் அதிபதியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். பிரியமானவர்களே, அபிஷேகம் ஆண்டவர் யாருக்குமே ஏதோ ஒரு சும்மா அப்படி கொடுக்கலாம், அபிஷேகத்தை கொடுக்கலாம், அப்படி அவங்க ஒரு 4 வார்த்தை அந்நிய பாஷை பேசலாம் அப்படிங்கிறதுக்காக அபிஷேகம் கொடுக்கப்படுவதில்லை. அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தோடு கூட கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, தாவீதை அபிஷேகத்தை குறித்து, தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். நீ அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா. நீ அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுவார். அப்போ தாவீதை கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும், சவுலை ஆண்டவர் சொல்லும் பொழுது பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுவார். ஸோ நம்ம ஒவ்வொருவர் வாழ்க்கையிலேயும் ஒரு நோக்கத்தோடு கூட அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால், நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நம்மை சிருஷ்டிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த உலகத்திலே தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னமே ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டு அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். அப்போ எரேமியாவுக்கு அவர் தீர்க்கதரிசி ஆகும்படி, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி ஆகும்படி அந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. நெகேமியாவுக்கு அது ஒரு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. எதற்காக என்றால் அலங்கத்தை கட்டுவதற்காக. இன்னும் கோரேஸ் ராஜாவை குறித்து சொல்லும் பொழுது, கோரேஸ் ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணினேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கோரேஸ் என் ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கோரேசுக்கு ஏன் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது என்றால், ஆலயத்தை கட்டுவதற்காக. சாலமோன் காலத்திலே கட்டப்பட்ட அந்த ஆலயம் இடிக்கப்பட்ட பின்பு அந்த ஆலயத்தை திரும்ப மறுபடியும் கட்டுவதற்கு, அந்த ஆலயத்தை எஸ்ரா எல்லாம் கட்டும் பொழுது இந்த கோரேசுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். இப்படி பல விதங்கள்ல அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அபிஷேகம் கொடுக்கப்படுவதற்கு நோக்கமே ஒரு நோக்கத்தோடு கூட. இங்க பார்க்கிறோம், இந்த தீருவின் அதிபதியை குறித்து சொல்லுகிறார், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். ஆமென், கேரூப். பாருங்க, இந்த அதிபதிக்கு, இந்த ஒரு கேரூபுக்கு அல்லது ஒரு ஏஞ்சலுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேகிக்கிற ஒரு நோக்கம் காப்பாற்றுகிறதற்காக. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுவாரே என்றால் ஒரு நோக்கத்தோடு கூட தான் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை குறித்து, என்னை குறித்து வேறு வேறு திட்டங்கள் இருக்கலாம். உங்களுக்கு இப்போ எனக்கு குறித்து ஒரு அபிஷேகம் என்னன்னா, உங்களுக்கு இப்படி போதிக்கிற, வசனத்தில் நடத்துகிற, உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்துக்காக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கலாம். உங்களை என்ன நோக்கத்தோடு கூட அபிஷேகம் பண்ணினார் என்பது உங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம நினைக்க கூடாது, ஏதோ சும்மா ஆலயத்துக்கு போனோம், அபிஷேகம் தாரோன்னு கேட்டோம், அதனால அபிஷேகம் பண்ணினார் என்று நம்ம ஒரு நாளும் சொல்லக்கூடாது. கர்த்தராகிய இயேசுவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினதுக்கே ஒரு நோக்கம் இருக்கிறது இல்லையா? அப்போஸ்தலர் 10:38 பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த
ஆண்டவரை அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில சிக்கி தவிக்கிறவர்களை விடுதலையாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப ஆண்டவரை அபிஷேகம் பண்ணினதுக்கு ஒரு நோக்கம். அது என்ன? நன்மை செய்வதற்காக, பிசாசின் பிடியில இருக்கிறவர்களை விடுவிப்பதற்காக. ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, பாஸ்டர்ஸ், அநேக பாஸ்டர்ஸை ஆண்டவர் எதற்காக அபிஷேகம் பண்ணுகிறார்? சபைகளை நடத்துவதற்காக, போதகராக இருந்து அவர்களை நடத்துவதற்காக, ஜனங்களை கானானுக்கு, பரம கானானுக்கு நேராக நடத்துவதற்காக அவர்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சுவிசேஷர்களாக சிலரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதற்காக? ஒன்று சபையின் பக்தி விருத்திக்காக, இன்னொன்று சுவிசேஷத்தை உலகமெங்கும் போய் சொல்லுவதற்காக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் எல்லாரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினதுக்கு காரணம் என்ன? உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவதற்காக, அற்புத அடையாளங்களை செய்வதற்காகத்தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நீங்க முதல்ல அறிந்து கொள்ளணும், கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஒரு நோக்கம் இல்லாமல் யாரையும் அவர் அபிஷேகம் பண்ணவே மாட்டார். அதனால ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்துல பிறந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அபிஷேகம் பெற்றேன், இந்த ஆலயத்தில் இருக்கிறேன், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிறேன் என்கிற ஒரு எண்ணத்தை மாற்றி நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணின நோக்கம் என்ன? என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன? என்னை குறித்து உம்முடைய தரிசனம் என்ன? அதை நான் நிறைவேற்றுகிற அளவுக்கு அந்த அபிஷேகத்திலே நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அப்போ பாருங்க, இந்த நோக்கத்தை நாம் உணராமல் வாழுகிற வரைக்கும் அந்த அபிஷேகத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே வேளையில் அந்த நோக்கத்தை விட்டு நம்ம விலகும் பொழுதும் அந்த அபிஷேகம் குறைந்து விடுகிறது. அநேகருக்கு ஆதியில் இருந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை இன்றைக்கு இல்லை. ஆதியில் அவங்களுக்கு இருந்த அந்த ஆண்டவர் பேரில் இருந்த வைராக்கியம் இன்றைக்கு இல்லை. ஆரம்பத்தில் அவங்க செஞ்ச அந்த வைராக்கியமாய் செஞ்ச அந்த ஊழியம் இன்றைக்கு செய்வதில்லை. காரணம் என்ன? நோக்கத்தை மறந்து விட்டார்கள், நோக்கத்தை விட்டு விட்டார்கள், நோக்கத்தை தவறு விட்டு விட்டார்கள். இந்த நோக்கம் தவறும் பொழுது அல்லது நோக்கம் மாறும் பொழுது அந்த அபிஷேகம் குறைந்து போகும். அந்த அபிஷேகத்திலே நாம் நிலை நிற்காமல் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்ளே நாம் போய்விடுவோம். அப்போ எப்பொழுது இந்த அபிஷேகம் எப்பொழுது நமக்குள் நிலைத்திருக்கும் என்றால், நோக்கத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது. சரி, அந்த நோக்கத்தை விட்டு திசை திருப்புகிற சில காரியங்கள். ஏனென்றால் நம்மை என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ அதிலே நம்ம ஓடணும், நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் ஓடணும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் இல்லையா? அப்போ நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டம். எபிரேயர்ல பரிசுத்தவான் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓடணும். அதை விட்டுட்டு நம்ம நோக்கத்தை மறந்து நோக்கத்தை விட்டு நம்ம அலையும் பொழுது, நோக்கம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா அங்கு விழுதல் வந்துடும், அபிஷேகம் போயிடும், அபிஷேகத்துல குறைந்து விடுவார்கள். அந்த ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படும், வேதனைப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, நம்முடைய நோக்கத்தை தவற செய்கிற, நோக்கத்தை விட்டு வெளியே ஓட வைக்கிற காரியங்கள் என்ன? எப்பொழுது நாம் நோக்கத்தை விட்டு விலகி போகிறோம், எப்பொழுது நம்முடைய அபிஷேகத்தை இழந்து போகிறோம் என்பதை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். அதே பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாமா? 16. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வத்தினின்று ஆகாதம் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். 18ஆம் வசனம். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும்
உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி, ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவனாய் தள்ளி. 16ஆம் வசனம் இல்லையா? ரைட். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் தான் 16, 17, 18. 18 பார்க்கும் பொழுது இதில் வியாபாரத்தின் மிகுதியினால் நீ பயங்கரமான கொடுமை செய்தாய். 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் வியாபாரத்தின் மிகுதியினால் கொடுமை அதிகரித்தது, அதனால் நான் உன்னை ஆகாதவன் என்று தள்ளி. இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை இல்லையா? தள்ளப்படுகிற ஒரு நிலைமை. ஆண்டவர் இந்த கேருபை காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணி பரிசுத்த பர்வதத்தில் வைக்கிறார். பரிசுத்த பர்வதத்தில் அக்னிமயமான கற்களின் நடுவே அவன் உலாவி கொண்டிருக்கிறான். அப்படி உலாவி கொண்டிருக்கிற அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், உன்னுடைய வாழ்க்கையில அக்கிரமம் அதிகமானது, கொடுமை அதிகமானது, பாவம் செய்தாய், பரிசுத்த குலைச்சலாக்கினாய். 18ஆம் வசனத்துல உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினால வியாபாரத்தின் அநீதத்தினால பரிசுத்த குலைச்சலாக்கினாய், அதனால் நான் உன்னை தள்ளி, தேவனுடைய பர்வதத்திலிருந்து தள்ளி நான் உன்னை பட்சித்து. பிரியமான தேவ பிள்ளைகளே, இது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை இல்லையா? அப்போ ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல கர்த்தர் வைத்திருக்கிறார், நல்ல ஒரு நோக்கத்தோடு கூட அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில, அந்த கேருபுடைய வாழ்க்கையில பாவம் நுழைந்த பொழுது, கொடுமை நுழைந்த பொழுது, பரிசுத்த குலைச்சல் வந்த பொழுது அந்த பரிசுத்த பர்வதத்திலிருந்து தள்ளப்பட்டார். அக்னியினால சுட்டரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையிலே இத மாதிரி ஒரு கொடுமை ஒண்ணுமே இல்லை இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே போவார், ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், அபிஷேகத்துல நிரப்புவார், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் நாம் எதற்காக அபிஷேகிக்கப்பட்டோம், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், பவுல் சொல்வது போல எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். அந்த எண்ணம் இல்லாமல் அந்த நோக்கத்தை தவற விடும் பொழுது, அந்த நோக்கத்தை எது தவற விடுகிறது என்றால் பாவம், அசுத்தம், அக்கிரமம், கொடுமை. ஒரு மனிதனுக்குள்ள பாவம் நுழையும் பொழுது அந்த அபிஷேகம் அவனை விட்டு விலகி போய் விடுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நியாயாதிபதிகளுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 5ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல பயங்கரமாய். 5ஆம் வசனம். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இந்த இடத்திலே மனோவா தம்பதியினருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லிட்டு அந்த குமாரனுடைய நோக்கம், அவனை கொடுப்பதின் நோக்கத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அப்போ காப்பாற்றுகிறதுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கையினின்று காப்பாற்றுவதற்காக இந்த சிம்சோனை கர்த்தர் உருவாக்கினார், சிருஷ்டித்தார். தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே ஒரு நோக்கத்தோடு கூட அவனை தெரிந்து கொண்டார். அதற்காக அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த அதிகாரத்தின் கடைசியில பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவ்வளோ அபிஷேகத்துல நிரம்பின ஒரு மனிதன் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே அவன் நசரேயனாக வெளிப்பட்டான். ஒரு நோக்கத்தோடு கூட சிருஷ்டிக்கப்பட்டான், ஒரு நோக்கத்தோடு கூட இந்த உலகத்திலே பிறந்தான், ஒரு நோக்கத்தோடு கூட வளர்க்கப்பட்டான், ஒரு நோக்கத்தோடு கூட ஆவியானவர் அவன் மேல் இறங்கி வந்து அவனை ஏவ துவங்கினார். ஆனால் இந்த சிம்சோனோ 14ஆம் அதிகாரத்துல
ஒரு பெலிஸ்த பெண்ணை கண்டு இச்சித்து அவளின் கண்களுக்கு பிரியமானவள் என்று அவளை திருமணம் செய்வேன் என்றான். நம்ம எல்லாருக்கும் சம்பவம் தெரியும். அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தில் நடந்த பிரச்சனை, அதன் பிறகு அந்த பெண் இன்னொருத்தனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டபடியினால நரியுடைய வாலெல்லாம் பிடிச்சி தீப்பந்தத்தை கொளுத்தி அவன் பெலிஸ்தருடைய எல்லா இடத்தையும் பட்சித்து போட்டது. அதுக்கு பிறகு அவன் இன்னும் போகும் பொழுது காசாவில் ஒரு வேசியை பார்த்தான், அப்புறம் திம்னாத்தில் ஒரு வேசியை பார்த்தான். இப்படி பல விதங்களில அவன் பலவிதமான இச்சைகளுக்குள்ள போன பொழுது அவனுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்தில் சொல்லாம கொள்ளாமலே அவர் விலகி போய்விட்டார். காரணம், அவனுடைய நோக்கத்தை இந்த பிசாசு பாவத்தை கொண்டு வந்து அவனை பரிசுத்த குலைச்சலாக்கி விட்டது. அந்த பாவத்துக்குள்ளே அவன் விழுந்ததினால, இச்சை அப்படிங்கிற ஒரு பாவத்தில் விழுந்ததினால அவனால் தொடர்ந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு காப்பாற்றுவதற்கு பதிலாக இவனே அந்த பெலிஸ்தரின் கையில சிறைப்பிடிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்களை அழைத்த தேவன், உங்களை அபிஷேகித்த தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட மக்களை காப்பாற்றுகிறதற்காக, திறப்பிலே நின்று ஜெபிப்பதற்காக உங்க மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறாரே. மக்களை பாதுகாக்க, குடும்பத்தை பாதுகாக்க, குடும்பத்தினருக்காக ஜெபிக்க வேதத்திலே பார்க்கிறோம். ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோமே. இப்படி ஒரு ஜனங்களை காப்பாற்றுவதற்காக அழுது ஜெபிக்கிற அந்த ஊழியத்தை, அந்த அபிஷேகத்தை நம்ம மேல கொடுத்திருக்கிறாரே, உங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் கொடுத்திருக்கிறாரே. ஆனால் நீங்களோ இந்த மனிதனை போல, அந்த கேருபை போலவும் இந்த சிம்சோனை போலவும் பாவத்தில் விழுவதினால, அக்கிரமம் செய்வதினால, கொடுமையை அதிகரிக்கிறதுனால, இச்சையினால, பண ஆசையினால, உலக சிற்றின்பங்களினால, வேசித்தனத்தினால, விக்கிரக ஆராதனையினால அந்த நோக்கத்தை மறந்து போனீங்களா? இந்த நோக்கத்தை மறக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அபிஷேகமும் நம்மை விட்டு போய்விடுமே. இன்னைக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்க. உலகம், மாமிசம், பிசாசு ஒன்றும் என்னை தொடக்கூடாது ராஜா. எந்த உலக காரியங்களும் என்னை தொடக்கூடாது. பழைய மனிதனை நான் உதறி தள்ளிவிட்டு எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதே நோக்கத்தை பற்றி கொண்டு அந்த நோக்கத்தோடு கூட ஓட எனக்கு கிருபை தாங்கப்பா, அந்த அபிஷேகத்தில் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா நீங்க கேட்கும் பொழுது ஆவியானவர் தொடர்ந்து உங்களை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலேயும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த நோக்கத்தை இழக்கிறதுக்கான இந்த பிசாசு பல விதங்களில பாவ இச்சைகளையும் உலக ஆசாபாசங்களையும் கொண்டு வந்தாலும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை குறித்த அந்த நோக்கத்தை நான் மறக்க மாட்டேன். ஆண்டவரே, அந்த நோக்கத்தை விட்டு நான் விலகவும் மாட்டேன். என்னை கொண்டு நீங்க என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அந்த சித்தத்தின் படி நான் வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் உங்களுடைய ஒப்பு கொடுத்தலை பார்த்து அந்த அபிஷேகத்தை பெருக பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில கூட தாவீதையும் ஆண்டவர் இதே மாதிரி பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி இஸ்ரவேலரை ரட்சிக்கும்படிதான் அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேலருடைய கைக்கு, இஸ்ரவேலரை காப்பாற்றுவதற்காக பெலிஸ்தன் கையினின்று விடுவிக்கும்படியாகத்தான் கர்த்தர் தாவீதையும் அபிஷேகம் பண்ணினார். அதே மாதிரி தாவீது அந்த கோலியாத்தை வென்று அந்த பெலிஸ்தரின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். நிறைய இடங்களை கேகிலாவில் பெலிஸ்தர் வந்த பொழுது அவர்கள் கையினின்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய விளைச்சல்கள் எல்லாவற்றையும் அவன் நல்லா விடுவித்தான், ரட்சித்தான். தொடர்ந்து பெலிஸ்தரின் கைக்கு இஸ்ரவேலரை ரட்சித்து கொண்டே இருந்தான். அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டே இருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது
இந்த தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் அந்த நோக்கத்தை மறந்துட்டு ஜனங்களை பாதுகாக்கணுமே, காப்பாற்றணுமே என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு அவன் தன்னுடைய அரண்மனையில் உப்பரிகளை உலாத்தி கொண்டிருந்த பொழுது அவனுடைய கண்களில் பாவம் வந்தது. அவன் கண்களில் பாவம் வந்தது. அடுத்தது மாம்சத்தில் பாவம் செய்தான். அது மாத்திரமல்ல, அந்த பெண்ணுடைய கணவனை கொலை செய்தான். அவ்வளோ பெரிய துணிகரமான பாவத்தை அவன் செய்தான். அவனுடைய வாழ்க்கையில உண்மையிலே அந்த அபிஷேகம் அவனை விட்டு விலகி போகிற அந்த சூழ்நிலை, ஆவியானவர் துக்கத்தோடு கூட நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் இடைப்பட்டார். ஆனால் என்ன நடந்தது? இந்த தாவீது தன்னுடைய தவறை ஆவியானவரிடத்திலே ஒத்துக்கொண்டான், ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே என்னை மன்னியும் என்றான். 51வது சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 11, 12. 51வது சங்கீதம் 11, 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமேன். இந்த 2 வசனத்துல அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்களா? உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்கப்பா. நான் பாவம் செஞ்சிட்டேன், உண்மையிலே பாவம் செஞ்சிட்டேன். ஆனால் ஆண்டவரே உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா. நான் பாவம் செஞ்சிட்டேன். பாவம் செஞ்சாலே அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு விலகி போயிடுவார். அதனால அந்த பரிசுத்த ஆவியை இழக்க நான் விரும்பலை. பரிசுத்த ஆவியானவரே என்னை விட்டு நீங்க போகக்கூடாது. அந்த ஆவியை நீங்க எடுத்துறாதீங்க, அந்த அபிஷேகத்தை எடுத்துறாதீங்க. எனக்கு மறுபடியும் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை கொடுத்து உற்சாகமான ஆவி, அந்த அபிஷேகம், ஆதியிலிருந்து அதே அபிஷேகம் எனக்குள்ளே வரும்படி நீர் செய்யும் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் மறுபடியும் அபிஷேகத்தை கொடுத்தார், மறுபடியும் புதுப்பித்தார், மறுபடியும் ராஜாவாக தொடர்ந்து வாழ, பெரிய காரியங்களை செய்ய, ஜனங்களை காப்பாற்ற அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அவங்க கேட்டோம் இல்லையா? தாவீதை அபிஷேகம் பண்ணின பொழுது அந்த சவுலை பாதுகாக்கிற ஒரு ஊழியத்தை கொடுத்தார். சவுலை பாதுகாப்பதற்காக, பொல்லாத மனுஷனிடத்தில் இருந்து பாதுகாப்பதற்காக, ஆயுததாரியாகவும் பொல்லாத ஆவியின் இடத்திலிருந்து பாதுகாப்பதற்காக அந்த சுரமண்டலத்தை வாசிக்கவும் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலேயும் கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆனால் அந்த நோக்கத்தை தவற விடுகிற எந்த பாவ காரியங்களும் பாவ பாபங்களும் உங்களை தொடராதபடிக்கு பின்தொடராதபடிக்கு நீங்கள் அதுக்கு விலகி இருக்கணும். ஆமீன். ஒருவேளை பாவத்தில் விழுந்துட்டோமா? இந்த பாவனே தெரியாம சில சமயம் விழுந்துடுறோம், சில சமயம் இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு விழுந்துடுறோம். அப்படி விழுந்துட்டா இன்னைக்கு தாவீதை மாதிரி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே என்னை ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவி எடுத்துறாதீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னை தள்ளிராதீங்க. என்னை எந்த நோக்கத்துக்காக அபிஷேகம் பண்ணினீங்களோ அந்த நோக்கத்தை விட்டு தள்ளி போற்றாதீங்க. இந்த பாவத்தை மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை பாவங்களை மன்னித்து உங்களுக்கு இரக்கம் பாராட்டி மறுபடியும் அபிஷேகத்தை, இழந்த அபிஷேகத்தை கொடுத்து புதுப்பித்து உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே எசேக்கியேல், திரும்பவும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இதுல பார்க்கிறோம், அந்த கேருபை பார்த்து, தீருவின் அதிபதியை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, உன் இருதயம் மேட்டிமை கொண்டு. அப்போ அடுத்ததாக நம்முடைய அபிஷேகத்திலிருந்து நம்மை விழ வைக்கிற, நம்முடைய நோக்கத்திலிருந்து நம்மை அதாவது திசை திருப்புகிற
மற்றொரு காரியம் என்ன தெரியுமா? பெருமை, மேட்டிமை அல்லது கர்வம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில பெருமையை கொண்டு வரும் பொழுது நம்முடைய நோக்கம் தவறி போய் விடுகிறது. இங்கு பார்க்கிறோம், இந்த கேருபை காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பெருமை வந்தது, இருதயத்திலே பெருமை வந்தது. என்ன பெருமை? என்னை தேவாசனத்திலே நான் வீற்றிருக்கிறேன், என்னுடைய பொசிஷன், நான் தேவாசனத்திலே வீற்றிருக்கிறேன். அவனை பர்வதத்தில் வைத்திருந்தார் இல்லையா ஆண்டவர்? பரிசுத்த பர்வதத்திலே வைத்திருந்தார். நான் தேவாசனத்திலே வீற்றிருக்கிறேன் என்கிற ஒரு பெருமை அவருக்குள்ளே வந்தது. அதாவது தன்னுடைய பொசிஷனை குறித்த பெருமை, தன்னுடைய ஸ்தானத்தை குறித்த பெருமை. நான் எங்க வைத்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை எங்க வைத்திருக்கிறார் என்று அறிந்து ஆண்டவரிடத்துல தாழ்த்தணும். அப்பா, என்னை இந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு நான் ஒண்ணுமே இல்லை ராஜா, நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய தயவுன்னு சொல்றதுக்கு பதிலா இவனுடைய இருதயம் மேட்டிமை கொண்டது. நான் யாரு, நான் எங்க இருக்கிறேன் என்று, என்னுடைய பொசிஷன் என்ன என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு மேட்டிமை வந்ததை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஞானத்தினால. 3ஆம் வசனத்திலும் அவன் தானியேலை பார்க்கிலும் ஞானவான். அப்போ 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது நீ ஞானத்தினால நிரம்பினா. இவனுக்குள்ளே இன்னொரு பெருமை வந்தது. காரணம், அவனுக்கு இருக்கிற ஒரு ஞானம், பயங்கரமான ஞானம். இந்த ஞானத்தினால அவனுக்குள்ளே இருதயம் மேட்டிமையானது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்திருக்கலாம். அநேக நேரங்களில் பாருங்களேன், பிள்ளைகள் நல்லா படிக்கும்போது அதை குறித்து நம்ம ஒரு பெருமை பாராட்டினாலே அடுத்தது ஒரு அடி விழும். நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா இல்லையா தெரியல. மற்றவங்ககிட்ட போய் என் பையன் எப்படி படிக்கிறான் தெரியுமா, எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறான் தெரியுமா என்று எப்பொழுதெல்லாம் நம்ம பேசுகிறோமோ, பெருமை கொள்கிறோமோ, அடுத்த நிமிஷமே அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலேயோ அல்லது பிள்ளைகளாலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதை நம்ம பார்த்துருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. ஒரு காலத்தில் நம்ம கீழே கிடந்தோம், இன்னைக்கு கர்த்தர் நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறார். அது கர்த்தருடைய கிருபை தானே தவிர நம்முடைய எந்த முயற்சியோ அல்லது ஞானமோ கிடையாது. அதை நாம் அறிந்தவர்களாக நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, பெருமை வேண்டாம், ஆண்டவரே பெருமை வேண்டாம். நீங்க எவ்வளவு உயர்த்தினாலும் ஆண்டவரே, நீங்க என்னை உயர்த்துவதற்கான நோக்கத்திலேயே என் கண்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர பெருமை வந்துடக்கூடாது, என் இருதயத்தில் மேட்டிமை வரக்கூடாது என்பதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்பொழுதுமே பெருமை வந்தாலே அடுத்தது கீழே தான் விழணும். அது இந்த பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் பெருமை கொண்டு வந்து எப்படி விழத்தள்ளலாம், எவனை விழுங்கலாம், கீழே விழத்தள்ளலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருப்பான். ஒரு சின்ன காரியத்தில் கூட நமக்குள்ளே பெருமை வரக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த பொருட்களின் நிமித்தம் நமக்கு பெருமை வரக்கூடாது. கர்த்தரை தான் நம்ம மகிமைப்படுத்தணும். கர்த்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கைக்காக நம்ம பெருமை கொள்ளக்கூடாது, கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. நம்ம கொடுத்த வேலை, நம்ம கொடுத்த நல்ல ஒரு பொசிஷன், இதை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. அந்த ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. கர்த்தரை தான் நம்ம உயர்த்தணும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? 5ஆம் வசனம். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய், உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. ஆமென். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. மேட்டிமை பாருங்க, எதுலெல்லாம் மேட்டிமை. ஸ்தானத்தை குறித்து மேட்டிமை, ஞானத்தை குறித்து மேட்டிமை, இங்க பார்க்கிறோம் செல்வத்தை குறித்து மேட்டிமை. ஆமென். பொருளாதாரத்துல ஒரு காலத்துல ஹையஸ்டா இருந்தவங்கெல்லாம், அவ்வளோ பெரிய வீட்டில் வசித்தவங்க கூட சாப்பாட்டுக்கு கவர்மெண்ட்டை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அந்த ஹெலிகாப்டரில் ஏதாவது சாப்பாடு வருமானு மொட்டை மாடியில் நின்று சாப்பாட்டுக்காக எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை. எவ்வளோ பெரிய செல்வத்தை வைத்தவர்கள் கூட
பெருமை பாராட்டின பொழுது கீழே விழ தள்ளிட்டாரே ஆண்டவர். இன்னைக்கு நமக்கு இருக்கிற கொஞ்சம் வருமானத்தில் கொஞ்சம் வருமானம் அதிகமாகும் பொழுது ஏன் பெருமை? எதற்காக பெருமை கொள்ளுகிறோம்? பிரியமான தேவ பிள்ளைகளே, நேபுகாத் நேச்சாரை குறித்து நமக்கு தெரியும். அவர் பெரிய ஒரு அரண்மனை கட்டினார். தன்னுடைய செல்வத்தை எல்லாம் போட்டு அவ்வளோ பெரிய அரண்மனை கட்டிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. இந்த வார்த்தை அவர் வாயில வந்த பொழுது, அந்த அகந்தை கொண்ட பொழுது, அடுத்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும் தானியேல்ல, அகந்தை கொண்டாய் மேட்டிமை கொண்டாய் உன் இருதயத்துல, அவ்வளவுதான். என்ன நடந்தது? அப்படியே கீழே விழ தள்ளப்பட்டார். மிருகங்களோட வாழ்ந்தார். காட்டு புல்லை அவர் புசித்தார். ராஜ அரண்மனை போஜனத்தை புசிக்கல, புல்லை மேய்ந்தார். மிருகத்தை போல மாறினார். பனி குளிர் எல்லாமே அவர் மேல வந்தது. அவ்வளோ ஒரு நிலைமைக்கு போயிட்டாரே. பிரியமான தெய்வ பிள்ளைகள், இன்னைக்கு நம்ம செல்வத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வருமானத்தை குறித்து, என்னுடைய ஆசீர்வாதத்தை குறித்து, பொருளாதார செழிப்பை குறித்து நான் பெருமை அடைய மாட்டேன். நெக்ஸ்ட் டே நான் எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆமேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு கொஞ்சம் பணம் வந்துட்டா, கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா, பெற்றோரை கனம் பண்றது இல்ல, மெட்டிமையான பேச்சு. எவ்வளோ பேரை பார்த்துருக்கிறோம், எவ்வளோ பேரை பார்த்துட்டோம். பார்க்குற பார்வையே வித்தியாசம். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் இல்லையா? நோக்கம், அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது, நோக்கத்தை தவற விட்டுறக்கூடாது. இந்த பெருமை வந்து நம்முடைய நோக்கத்தை தவற விட்டுறக்கூடாது. இன்னும் அவனுடைய வாழ்க்கையில இன்னொரு பெருமை பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 17ஆம் வசனம் 28-17 சேக்கியல். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். இங்கேயும் பார்க்கும் பொழுது இன்னொரு பெருமை, அழகினால பெருமை. இவர் எவ்வளோ அழகானவர், ரொம்ப அழகானவர். ஆண்டவர் சொல்லுகிறார், சிருஷ்டிக்கப்பட்டது முதல் உன்னில குறையே கண்டுபிடிக்கப்படலை. அவ்வளோ அழகானவர், அவ்வளோ அழகான கேருப். அவரை உருவாக்கி சிருஷ்டித்து அவ்வளோ அழகாய் வைத்து, நல்ல பொசிஷன்ல வைத்து, நல்ல ஞானத்தை கொடுத்து, நல்ல செல்வத்தை கொடுத்து, ஒரு நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணி வைத்தால் இவருக்குள்ளே மேட்டிமை வந்து விட்டது, பெருமை வந்து விட்டது, இருதயத்துல பெருமை வந்து விட்டது. விளைவு வேதம் சொல்லுகிறது, உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். பரிசுத்த பர்வதம் எங்க இருக்குது? தரை எங்க இருக்கு இல்லையா? அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இடைவெளி. தள்ளி போடுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை நான் தள்ளி போட்டு கற்களின் நடுவே, அதாவது 16ஆம் வசனத்தில் அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஆகாதவன் என்று தள்ளி போடுவேன் என்று சொல்லுகிறார். காரணம் பெருமை, மேட்டிமை. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே எனக்குள்ளே இந்த பெருமை வேண்டாம் ஆண்டவரே, பெருமை வேண்டாம் ஆண்டவரே. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 சாமுவேல் 9:16. நாளை இந்நேரத்துக்கு பென்யமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் இடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். எப்படி சிம்சோனை குறித்து கர்த்தர் சொன்னாரோ அதே போல இந்த சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரே ஒரு நோக்கம், இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு காப்பாற்றுவதற்காக, விடுதலையாக்குவதற்காக, ரட்சிப்பதற்காக இந்த சவுலுக்கு ஒரு அபிஷேகம் கிடைத்தது. காப்பாற்றுவதற்காக அபிஷேகிக்கப்பட்ட சவுல், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், ஒரே ஒரு நோக்கம்தான் அந்த ராஜாவாகிய அபிஷேகம் வந்ததற்கு. ஆனால் இந்த சவுலுடைய வாழ்க்கையில பாருங்களேன்,
1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்கள். 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. இங்க பார்த்தால் சவுல் கர்மேலுக்கு போய் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான். தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான். பாருங்களேன், அப்போ பெருமை இல்லையா? அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவருக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி இருக்கணும், அது நல்லது. ஆனா தனக்கு ஜெயஸ்தம்பம் நாட்டினான். தன்னை பெருமைப்படுத்தும்படி தனக்கென்று ஒரு உயரமான ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி அவன் தனக்கென்று ஜெயஸ்தம்பம் நாட்டினான். இது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். அவன் கீழே விழ தள்ளப்பட்டான். நீ ராஜாவா இராதபடிக்கு நான் உன்னை புறக்கணித்து தள்ளினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆனால் இந்த பெருமை நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ, அதாவது மற்றவங்க நம்மளை உயர்த்தி பேசினா ஓகே, ஆனா தன்னைத்தானே உயர்த்தி 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 பேசுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவள் தெரியுமா? என் அழகு என்ன? என் பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க? இப்படி தன்னைத்தானே சிலர் பேசிக்கொண்டிருப்பாங்களே பெருமையா. அவங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க விழ தள்ளும்படி புறக்கணித்து தள்ளி விடுவார். உங்களுடைய நோக்கத்தை சாத்தான் கெடுப்பதற்காகவே பெருமையை கொண்டு வந்து அந்த அபிஷேகத்தில் நின்று விழத்தள்ளுவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் பெருமை என் இருதயத்துக்குள்ள வராதபடிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு இன்னும் அபிஷேகத்தை பெருக பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. திரும்ப நம்ம எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 28:14. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். போதும், நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். இந்த வசனத்துல பார்க்கிறோம், நோக்கத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த கேருப், இவர் தன்னுடைய நோக்கத்தை மறந்து விட்டார். ஒரு பக்கம் பாவம் அவருக்குள்ளே அதிகமானது, கொடுமை அதிகமானது, அந்த அபிஷேகத்தை இழந்தார். இன்னும் பார்க்கும் பொழுது பெருமை வந்தது, மேட்டிமை வந்தது, அது நிமித்தம் கீழே விழ தள்ளப்பட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நோக்கத்தையே மறந்துட்டார். நோக்கம் அதற்கு ஞாபகத்தில் இருந்திருந்தா இந்த பெருமை வந்திருக்குமா? பாவம் வந்திருக்குமா? இல்லையே. ஆனால் நோக்கத்தை மறந்து விட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி 14ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம், இந்த காரியங்கள் தான், இதே காரியத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையை நம்ம வாசிக்க போறோம். 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் பார்க்கும் பொழுது அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி லூசிஃபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முதல்ல நல்ல ஒரு மனிதனாக காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஒரு நல்ல ஒரு தூதனாக தான் இருந்தார். ஆனால் அவரை நல்ல ஒரு பொசிஷன்ல கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் இவன் என்ன செய்தான்? நான் வானங்களுக்கு மேலாக ஏறுவேன். ஏற்கனவே நல்ல ஒரு பொசிஷன்ல பர்வதத்துல தான் வைத்திருக்கிறார். ஆனா இவர் சொல்லுகிறார், வானங்களுக்கு மேலாக ஏறுவேன். அந்த 13ஆம் வசனத்துல வானங்களுக்கு மேலாக ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன். 14ஆம் வசனத்துல உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். பாருங்க, இவருடைய நோக்கம் என்னன்னா, கர்த்தரை ஆராதிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தரை ஆராதிக்கணும், ஆண்டவரை நீ ஆராதிக்கணும், அதுதான் உன்னுடைய வேலை என்று இந்த இடத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனா இவர் சொல்லுகிறார், நான் அதுக்கு மேலே ஏறி அந்த ஆராதனைக்கு பாத்திரராகிய உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்.
உன்னதமானவரோடு கூட என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி அவருடைய நோக்கத்தை அறியாமல் ஆண்டவருக்கு மேலே போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்தபடியினால வேதம் சொல்லுகிறது 15ஆம் வசனம், ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். ஆமேன். பாருங்க, தள்ளுண்டு போனாய், தள்ளுண்டு போனாய். இப்போ 14ஆம் வசனத்துல உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொன்னதுனால அந்த ஆராதனையெல்லாம் எனக்கு தான் வரணும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய நோக்கத்தை அறியாமல் தன்னை ஆண்டவருக்கு மேலேயே உயர்த்தினபடியினால, ஆண்டவருக்கு ஈக்குவலா தன்னை நினைத்ததினால கீழே தள்ளப்பட்டான். ஆமென். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டதினால நீங்க யாரோ பெரிய ஆள் கிடையாது, ஆண்டவருக்கு மேல கிடையாது. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை உயர்த்துவதற்கு பதிலாக தன்னை உயர்த்துகிறார்கள், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பதிலாக தன்னை ஆராதிக்க வைக்கிறாங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு பதிலாக தனக்கு ஊழியம் செய்வதற்கு ஆட்களை ஏற்படுத்துகிறதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம். நோக்கத்தை மறக்க கூடாது. நம்மை கொண்டு கர்த்தர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். யூதாசை குறித்து பார்க்கும் பொழுது, யூதாசை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். சீஷர்களை தெரிந்தெடுக்கும் போது அவர் சொல்லுகிறார், தம்மோடு கூட இருக்கவும் ஊழியம் செய்யவும், தம்மோடு கூட இருக்கவும், எல்லா சுவிசேஷத்தை சொல்லவும், பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களை விடுதலையாக்கவும் கர்த்தர் சீஷர்களை தெரிந்து கொண்டார். அதுல ஒண்ணுதான் யூதாஸ். ஆனா அவன் அந்த நோக்கத்தை மறந்துட்டு ஆண்டவரோடு கூட இருக்காமல் ஆண்டவரையே காட்டி கொடுக்க அவன் தீர்மானித்தானே பணத்துக்காக. விளைவு அவன் மரித்து போனான், அதுவும் நான்று கொண்டு செத்தான். நோக்கம் நிறைவேறவில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆதாமை குறித்து ஒரு நோக்கம் வைத்தார், பண்படுத்தணும், காக்கணும். ஆனால் அவர் பண்படுத்துகிற நோக்கத்தை செய்தார், ஆனால் தோட்டத்தை காக்கலை. தோட்டத்தை காத்திருந்தார்னா அந்த சர்ப்பம் உள்ள வந்திருக்குமா? தோட்டத்தை காத்திருப்பாரே ஆனால் தன்னுடைய மனைவி சர்ப்பத்தோடு பேசுவதற்கு விட்டுருப்பாரா? காப்பாற்றல. விளைவு தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள், தேவ பிரசன்னத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். நோக்கத்தை விட்டு அலைகிற நட்சத்திரம், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம். நமக்குன்னு கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், தரிசனம் வைத்திருக்கிறார். அதை நோக்கி போவதற்கு பதிலாக நோக்கத்தை விட்டு விலகும் பொழுது, நோக்கத்தை கொடுத்த ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம நிற்கும் பொழுது கர்த்தர் அந்த அபிஷேகத்தை எடுத்து கீழே விழ தள்ளுவேன், தள்ளுண்டு போவாய், உன்னை தள்ளுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். புறக்கணித்து தள்ளுவேன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. என்ன நோக்கத்தோடு கூட எங்களை அபிஷேகம் பண்ணினீங்களோ அந்த அபிஷேகத்துக்கு, அந்த நோக்கத்துக்கு விரோதமாக பாவமோ பொல்லாத சிந்தனைகளோ பெருமையோ எங்களுக்குள்ளே வரக்கூடாது ராஜா. அதுக்கு பதிலாக ஜனங்களை காப்பாற்ற, எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற, தேசத்தை காப்பாற்ற திறப்பிலே நிற்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ராஜா. மோசேயை கர்த்தர் எழுப்பினார், அவர் திறப்பிலே நின்றார், ஜனங்களுக்காக நின்றார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அந்த ஆபிரகாம் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்று திறப்பிலே நின்று ஜெபித்தார். இன்னைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரே, உங்களை ஒரு நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரே, குறிப்பாக காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரே. தேசத்தை காப்பாற்ற, குடும்பத்தை காப்பாற்ற, சபைகளை காப்பாற்ற, சந்ததிகளை, வருங்கால சந்ததிகளை காப்பாற்ற உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரே. ஆனா நீங்க அந்த நோக்கத்தை மறந்துட்டீங்களா? நோக்கத்தை விட்டு அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், பெருமை இவற்றே உங்களுக்கு முன்னிலைமையில நிறுத்தி நோக்கத்தை விட்டு போயிட்டீங்களா? அந்த அபிஷேகத்தை இழந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், மறுபடியும் அபிஷேகத்தை திரும்ப தாங்கப்பா, மறுபடியும் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாங்க.
திரும்பவும் அந்த நோக்கத்தை ஆண்டவரை எங்களுக்கு புதுப்பிங்க, அந்த அபிஷேகத்தை புதுப்பித்து தாங்கப்பா என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கி வருவார், மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. பாவத்தை மன்னிங்கன்னு கேளுங்க. அசுத்த எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இருதயத்துல மேட்டிமை வேண்டான்னு சொல்லுங்க. பொசிஷனை குறித்து, ஸ்தானத்தை குறித்த பெருமை, செல்வத்தை குறித்த பெருமை, படிப்பு ஞானத்தை குறித்த பெருமை, அழகை குறித்த பெருமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, நோக்கத்தை அறியாமல், நோக்கத்தை மறந்துவிட்டு வேற வேலையில சிக்கி தவிக்காதபடிக்கு ஆண்டவரே நோக்கத்தோடு ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. இழந்த அபிஷேகத்தை திரும்ப தாங்கப்பான்னு கேளுங்க. மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புங்கன்னு கேளுங்க. நம்முடைய சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாதீங்கன்னு சொல்லுங்க. இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க, உற்சாகத்தின் ஆவி எங்களை தாங்கும்படி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. உண்மையாய் கூப்பிடுகிற யாவரையும் கர்த்தர் சமீபமாய் வந்து உங்களை தூக்கி நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவங்க மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற மறுபடியும் எங்களை அபிஷேகங்கப்பா என்று சொல்லி நம்ம கூப்பிடுவோமா? அன்பின் ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அபிஷேகத்தினால ஆண்டவரே எங்களை நீ நிரப்பி ஒரு நோக்கத்தோடு கூட அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீர் அப்பா. ஜனங்களை காப்பாற்றுவதற்காக சத்துருவின் கைகளில் நின்று ஜனங்களை, தேசத்தை, சபைகளை, மக்களை, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீர் அப்பா. ஆனால் நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிப்பதற்கு பதிலாக பாவ காரியங்களிலே, உலக ஆசா பாசங்களிலே, சிற்றின்பங்களிலே சிக்கி தவித்து விடுகிறோம் கர்த்தாவே. அந்த நோக்கத்தை மறந்து விட்டோம் அப்பா. அபிஷேகத்தை கூட கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இன்னொரு பக்கம் பெருமை, மேட்டிமை ஆண்டவர் எங்களுக்குள்ளே வந்து அப்பா எங்களை கீழே விழத்தள்ளி கொண்டிருக்கிறதுக்கு தகப்பனே, நோக்கத்தை மறந்து ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோக்கத்தை விட்டு விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தகப்பனே மனம் இறங்குவீராக. ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிற பாவங்களில் இருந்து விடுதலை தாரும் தகப்பனே. பரிசுத்தப்படுத்துங்க, மறுபடியும் பரிசுத்தப்படுத்துங்க, இரத்தத்தால் சுத்திகரிங்க. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் இழந்த அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக. பெருமை எடுத்து போட்டு தாழ்மை தாங்க ராஜா, நம்முடைய கிருபையை தாங்க ராஜா. ஆண்டவரே, அது நிமித்தமாக நாங்கள் எங்களுடைய ஆண்டவரே பொசிஷன்ல இருந்து தள்ளப்பட்டு விடாதபடிக்கு, அபிஷேகத்தை இழந்து விடாதபடிக்கு தாழ்த்துகிறோம் தகப்பனே. இப்படி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் கூப்பிடுகிறாங்களோ அவங்க மேல உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை மறுபடியும் இறங்கி வரட்டும். மறுபடியும் அவர்களை புதுப்பீங்க. மறுபடியும் அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. மறுபடியும் அந்த தரிசனத்தை தாங்க. மறுபடியும் எங்களை குறித்த நோக்கத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துங்க. ஒவ்வொருவரை குறித்த திட்டங்களை வெளிப்படுத்துங்க. இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே புதுப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இழந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாங்க, உற்சாகத்தின் ஆவி திரும்ப தாங்க. பரிசுத்த ஆவியானவர் இவர்களை விட்டு எடுபடக் கூடாது. ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைகள் மேல தங்கி இருப்பீராக. ஆவியானவர் நிலை கொண்டிருப்பீராக. உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மறுபடியும் உம்முடைய நோக்கத்தோடு கூட ஆண்டவரை வாழ கிருபை தாங்க. ஆண்டவரை நீர் அழைத்த நோக்கத்தோடு கூட உம்முடைய சமூகத்திலே நிலைத்திருக்க கிருபை தாங்க. இந்த உலகத்துல எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை எங்களை கொண்டு செய்து முடிப்பீராக. அது வரைக்கும் அந்த அபிஷேகம் எங்களை நடத்தட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சத்துரு சேனை தகர்த்திடவே சத்திய ஆவியை தந்திடுவே. சத்துரு சேனை தகர்த்திடவே சத்திய ஆவியை தந்திடுவே. சர்வத்தை எடுக்க தேர்களை சத்துவம் பொழிந்து வழித்திடவே. சர்வத்தை எடுக்க தேர்களை சத்துவம் பொழிந்து வழித்திடவே. அபிஷேகம்
தேவ அபிஷேகம் ஆனந்த தைலத்தினா சுயத்தை உடையும் சுத்திகரியும் துணியுடைய அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துணியுடைய அலங்கரியும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அந்த நோக்கத்தோடு கூட நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எந்த விதத்திலும் சத்துரு உங்களை தொட, பொல்லாத சிந்தனைகளை கொண்டு வர, மேட்டுமை அடைய நீங்க இடம் கொடுக்கவே கூடாதீங்க. ஆண்டவரே, என்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார். அந்த அபிஷேகத்துல நிரம்பி இருங்க. முடிஞ்சா படுக்கிறதுக்கு முன்னாக ஒரு 5 அல்லது 10 நிமிடம் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் உங்களுடைய சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.